அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விஷமுறிவு முத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு யோக முத்திரை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம உடம்புல எப்போவுமே நம்ம நச்சுத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற நச்சு பொருட்கள், அதுவும் இல்லாமல் வந்து இப்போ நம்ம வாங்குகிற காய்கறிகள், அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் எதுலேயுமே எல்லாத்துலேயுமே பூச்சிக்கொல்லி மருந்துகள் இது மாதிரி பயன்படுத்துறதால அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து சேருது. ஸோ வந்து நம்ம மனித உடம்போட அந்த சிறுகுடல் பெருகுடல்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மால் இன்டெஸ்டின் லார்ஜர் இன்டெஸ்டின்னு சொல்லுவாங்க. இன்டெஸ்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடல். ஸோ அப்போ ஒரு நம்ம மனிதனோட அந்த குடலோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வந்து சமமாக ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் வந்து 14 அடி வந்து இருக்கும். 20 ஃபீட் டு 25 ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து அது அப்படியே மடித்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஜீரணமாகிறதுக்கு வந்து 1 வாரம் ஆகும்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அது வந்து போயிட்டு அதாவது எல்லாமே ஒரே நாள்லேயே வெளியில் போயிடாது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில இதுவெல்லாம் தங்கி இருந்து அது வெளியேறதுக்கே வந்து நம்ம நாள் எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதுலேயும் சில பொருட்கள் வந்து நம்ம குடல்லே வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து தங்கியிருக்கும். அதனாலேயே வந்து இதுக்கு முன்னாடி காலத்துலலாம் இந்த எனிமா கொடுத்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்து பார்த்தோன்னா வந்து அந்த பேதி மாத்திரை மாதிரிலாம் வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் மக்கள்கிட்ட இல்லை. அதுவும் இல்லாமல் பூச்சி வயிற்றில் பூச்சி இருக்குது அப்படின்றதுக்காகலாம் வந்து கூட மாத்திரைலாம் சாப்பிடுவாங்க. இப்போலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயே வந்து நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கிறதாலே என்னன்னு தெரியல. அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்துலேயுமே வந்து இந்த விஷத்தன்மை வந்து இருக்குது. அது வந்து சரியாக வெளியேறாது. ஏன்னா இப்போ அதுவும் முக்கியமாக மாமிசம் சாப்பிட்றவங்கலாம் கண்டிப்பாக இந்த யோக முத்திரை வந்து செஞ்சு தான் ஆகணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனித உடலில் வந்து குடலோட நீளம் வந்து 20 அடிக்கு மேலே இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் சிங்கம், புலி இதெல்லாம் சாப்பிட்றதுன்னு வந்து கேட்கலாம். அதெல்லாம் மாமிசம் தான் சாப்பிட்றது, அதுக்கெலாம் பிரச்சனை வராதுன்னு கேட்கலாம். ஆனால் சிங்கம், புலி இது எல்லாத்துக்குமே வந்து குடலோட நீளம் வந்து அதனோட உடல் வந்து எவ்வளோ நீளம் இருக்குதோ அவ்வளோதான் இருக்கும். ஸோ 5 அடி அவ்வளோதான் இருக்கும். 5 to 6 அடி அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஆனால் நம்ம மனித உடலில் மட்டும் வந்து குடல் வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதால அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த விஷத்தன்மைகள் அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து இந்த யோக முத்திரையை வந்து பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து அந்த விஷத்தன்மையை வந்து நீக்கணும். ஸோ இந்த யோக முத்திரையை செய்கிறதுக்கு வந்து ஏற்புடைய டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போ ஓய்வாக இருக்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த டைமில் வந்து இந்த யோக முத்திரை வந்து செய்யலாம். இந்த யோக முத்திரையை வந்து தொடர்ந்து வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது வந்து செய்யுங்க. ஸோ அப்போ தான் வந்து இதனோட முழுமையான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது ஏதோ ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலுமே வந்து இதனோட பலன் வந்து ரொம்ப அபரிதமானது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை தான் வந்து நம்ம உடம்புல ஏற்படுற வலிகளுக்கும் நோய்களுக்கும் வந்து கண்டிப்பாக காரணம். அந்த நச்சுத்தன்மையை நீக்குவது ரொம்ப எளிமையானது. இந்த யோக முத்திரையை பொறுத்த வரைக்கும் பெருவிரலை வந்து மோதிர விரலுக்கு அடியில் வந்து 2 கைகள்லேயும் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே எளிமையாக வந்து சுவாசத்தை கரெக்டாக வந்து மோதிர விரலுக்கு அடியில் வந்து வைக்கணும். சுவாசத்தை நீங்கள் சீராக வந்து இழுத்து விட்டிங்கன்னா நிச்சயமாக இதை வந்து என்னென்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வந்து கடைப்பிடிக்கலாம் அதை. ஸோ இப்படி செய்யும்போது நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மைகள்லாம் வந்து எளிமையாக வந்து பார்த்தோன்னா வந்து வெளியேறிடும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நம்ம மனதாலேயும் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த நச்சு பொருட்கள்லாம் வெளியேற மாதிரி நம்ம வந்து நினைக்கும் போது இன்னும் வந்து பார்த்தோன்னா வந்து இது சக்தி அதிகமாக இருக்கும். இந்த யோக முத்திரையை வந்து பயன்படுத்தி எல்லாருமே வந்து உடலில் உள்ள நச்சுத்தன்மை, அதுக்கப்புறம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து நச்சுத்தன்மை கொண்ட எண்ணங்கள் எல்லாமே விலகும் அப்படின்றது வந்து இந்த யோக முத்திரையோட ஒரு சிறப்பான ஒரு பலனாகும். இந்த யோக முத்திரையை செய்து நம்ம நேயர்கள் வாழ்வில் வளமோடு வாழ இறைவனை வேண்டி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன்.